வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு ஜென்ஸ் பேண்ட். அளவு பார்த்தீங்கன்னா உயரம் 37, இடுப்பு 35, சீட்டு 39, பாட்டம் 15. இப்போ இந்த பேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அளவு தான். இப்போ இந்த 4 அளவுலேயே தொட அளவு எப்படி, முட்டி அளவு எப்படின்றத ரொம்ப இந்த 4 அளவுலேயே ஈஸியாக நம்ம இந்த பேண்ட்டை வெட்டிடலாம். இந்த பேண்ட்டை எப்படி வெட்டுறதை பார்க்கலாம். இந்த பேண்ட் வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த பேண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. கமெண்ட் உங்களோட வாழ்த்துக்களை மட்டும் சொல்லுங்கள். நான் எல்லா வீடியோவில் தான் சொல்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு விளக்கம் தெரியும். அதனால் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். இந்த பேண்ட் கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்த பேண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இடுப்பாண்டை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இடுப்பு லைன் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா 1:30 துணி எடுத்துருக்கிறேன். இப்போ பேண்ட் உயரம் வந்து 37. மேலே வந்துங்க இடுப்புக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக 37 ஒரு மார்க்கு. பாட்டம் ஃபோல்டிங்கு 2.5 இன்ச். இதை நம்ம கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா 39. 39 4 பிரிச்சா 9.25. இது வந்து ஸ்காட்ச் இறக்கம், அதாவது ஃபாக் இறக்குன்றது. இப்போ இதை வந்து நம்ம முட்டி அளவு, நீ அளவு. இப்போ இது பாருங்க, இது இந்த பாட்டத்துக்கும் இந்த ஸ்காட்சுக்கும் சென்டரில் 26 இருக்குது. இது சென்டர் பண்ணிங்கன்னா 13. இப்போ இதெல்லாம் நம்ம 2.5 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. இது நீ அளவு, அதாவது தொடை. இப்போ நம்ம தொடை அளவு எப்படி எடுக்கணும்னா 39 3 பிரிங்க. இப்போ 3 பிரிச்சோம்னா 13 வருது. 39 3 பிரிச்சா 13. இப்போ 13 சென்டர் பண்ணா 6. இப்போ இதை நம்ம சென்டர் கோடு போட்டுக்குவோம். இப்போ பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15. 15 2 பிரிச்சுன்னா 7. அப்போ 3.25 3.25 7. இப்போ இந்த மார்க்கும் இந்த மார்க், இது தொடல் மார்க்கு, பாட்டம் மார்க். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு மார்க். இப்போ நம்ம இதுலேருந்து 3/4 இன்ச், இதுலேருந்து 3/4 இன்ச். இது தொட அளவு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். நம்ம இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு, இந்த லைன் இருக்கு பாருங்க, ஸ்கேல் கரெக்டாக வைங்க. இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணால் ஷேப் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் இது எவ்வளோ இருக்கு, சென்டர் 4.5 புள்ளி இருக்கு. இதே 4.5 புள்ளி, இது நீ அளவு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது, 18 நீ அளவு. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம ஷேப் கொடுத்துருவோம். இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க. இதை ரவுண்ட் பண்ணிங்க.
இப்போ நம்ம இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 35.5. 35 4 பிரிச்சா 8.25 ஒரு புள்ளி, அதாவது 9க்கு ஒரு புள்ளி கம்மி. 9க்கு ஒரு புள்ளி கம்மி. இப்போ நம்மளுக்கு தையலுக்கு ஒரு 3/4 இன்ச் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இந்த பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 இன்ச் இருக்கு. இந்த 2 இன்ச்சு தான் ப்ளீட்டு. இப்போ நம்ம இதை சென்டர் பண்ணிக்குவோம். இந்த 2 இன்ச்சு 2ஆ பிரிக்குது பாருங்க. 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு கேப்பு, இன்னொரு 1 இன்ச். இது 2 ப்ளீட். நம்ம சைடு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு, பாக்கெட் ஓப்பன் வந்து 6 இன்ச்சு. நம்ம இதை ஷேப் கொடுத்துடலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்து ஒரு 3/4 இன்ச்சு இறக்கி கரெக்டாக ஷேப் கொடுத்துருங்க. அப்போதான் அந்த ஃப்ரண்ட்ல தூக்காது. நண்பர்களே, இப்போ நம்ம இது பேண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம பாட்டம் தான் கட் பண்ணணும். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. நம்ம பேக் கட் பண்ணுறது பார்ப்போம். இந்த பீஸை நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த பேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுங்க, பாட்டம் லைனு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி தொடையாண்ட ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ பாட்டத்தில் வந்து 1.25, முட்டியில் வந்து நீள 2 இன்ச்சு, தொடையாண்ட வந்து 3 இன்ச்சு வைங்க. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட் வெட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இதே மாதிரி இந்த பெண்ட் ஸ்கேல் வச்சு இது பாருங்க, இந்த லைன் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஷேப்பில் வந்து உட்காரும். இப்போ நம்ம இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 இன்ச்சு வைங்க. இப்போ இங்கேருந்து தான் நம்ம இடுப்பளவு எடுக்கணும். இப்போ பாருங்க, 9க்கு ஒரு புள்ளி கம்மி, தையலுக்கு 1/2 இன்ச்சு, டாட்டுக்கு 3/4 இன்ச். இந்த இடத்துல இந்த மார்க்கு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 1.25 இன்ச்சு மேலே ஸ்லோப் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல சீட்டு இது தையலுக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல 3 இன்ச்சு வச்சு இப்படி கிராஸாக சீட் அளவு வேணுங்க. இப்போ சீட்டு பார்த்தீங்கன்னா 39, 4 பிரிச்சா 9.25. இங்கேருந்து பாருங்க, 9.25, 9.25,
3/4 இன்ச்சு சீட் லூஸ். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் பேக். எக்ஸ்ட்ரா துணி வந்து இங்கே 2 இன்ச்சு, இங்கே 3/4 இன்ச்சு, இந்த சீட்டுக்கு நேரம் 3/4 இன்ச்சு வச்சு இப்போ ஸ்லோப்பாக மார்க் பண்ணிங்க. இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா துணி, அதான் டைட் லூஸ் தேவைன்னா பிரிச்சுக்கிறதுக்கு இந்த துணி எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ தொடையாண்டையும் 1 இன்ச்சு வச்சிடறேன். நண்பர்களே, இப்போ பேக் மார்க் பண்ணியாச்சு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம உள்ள மார்க் தைக்கிறதுக்கு மார்க் பண்ணணும். நம்ம இதை ரெடியூஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த பெண்ட் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிங்க. இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த கோடுக்கு உள்ளதான் இப்படித்தான் வச்சு தைக்கணும். இப்போ இங்கே தான் தையல் வரும், அதனால இந்த மாதிரி கோடு போட்டுங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் பாக்கெட் மார்க் பார்த்துங்க. இந்த 3 இன்ச்சு இறக்கம், இப்போ 3/4 இன்ச்சு இந்த சைடு இதை கோடு போட்டுங்க. 2 இன்ச்சு சைடில் வைங்க. பாக்கெட் மவுத்து 5, சென்டர் 1.5. இப்போ டாட்டு, இந்த சென்டர் டாட்டு. நண்பர்களே, முப்பத்தொன்பது சீட்டு பேண்ட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.